கேலிஸ்தனிக் பிகினர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கேலிஸ்தனிக் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்கில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்காம போகவே போகாது. இவன் என்ன தத்துவம் பேச வந்துட்டான்னு சொல்லி கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. பட் ஐ எம் சேயிங் த ட்ரூத். இப்போ நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ எனக்கு ஹேண்ட் ஸ்டாண்டு 1 மந்தில் படிக்கணும், 1 வீக்கில் படிக்கணும், 1 டேயில் படிக்கணும்னு கேட்குறீங்க. கேட்குறது தப்பு இல்லை, பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்தளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடாகவும் படிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவன் என்னடா 3 டேஸில் படிச்சுட்டான், 1 வீக்கில் படிச்சிட்டான்னு நினைக்கலாம். பட்டு அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். ஒன்று அவன் நேச்சுரலி டேலண்டடாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே அவன் கஷ்டப்பட்டுருப்பான். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு கஷ்டப்படுங்க. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கை காலை உடச்சி வச்சிடாதீங்க. இது என்னுடைய ஒப்பீனியனு. இப்போ கேலிஸ்தனிக்கை சொல்லி தரதுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். அதனால் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.